ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றணுமா இல்லை பூஜை ரூமில் விளக்கேற்றணுமான்னு சொல்லிட்டு தாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எப்போ விளக்கேற்றினாலையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல்லேருந்து விளக்கேற்றணுங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறமா தாங்க பூஜை ரூமில் விளக்கேற்றணும். ஏன் நிலவாசல்லன்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசலில் வழியாக தாங்க நல்லது இருந்து கெட்டது வரைக்கும் எல்லாமே அந்த வழியாக தாங்க வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே நிலவாசலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. நம்மளுடைய நிலவாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்க பார்க்கணுங்க. நம்ம எப்பயுமே வீட்டுக்குள்ளே நுழையும் போது வெளியே வரும்போது நம்ம நிலவாசலை பார்க்காம வரமாட்டோம். அதனால் அந்த நிலவாசலில் வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அரிசி மாவுலெல்லாம் கோலம் போட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. டெய்லியுமே அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனசுக்கு. நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றது தான் ஒரு ஐதீகம் இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்கங்க. அது வந்து நான் 1.5-2 வருஷமாக அது வந்து நான் டெய்லியுமே கோலம் போடாமல் என்னையால் விளக்கேற்றவே முடியாதுங்க. இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு அப்படி யோசனையே இருக்காதுங்க. நான் பண்ணால் மட்டும்தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி அழகாக அரிசி மாவுலெல்லாம் கோலம் போடுறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போடுறதுனால எந்த கெட்டதுமே உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்கங்க. கெட்ட தீய சக்தி எதுவுமே உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்கங்க. அதனால தான் கோலம் போடுறது. நீங்கள் அமாவாசைனா கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம எப்பயுமே டெய்லியுமே கோலம் போடுறது வந்து மறக்கக்கூடாதுங்க. அந்த அரிசி மாவில் கோலம் போடுறதுனால டெய்லியுமே நம்ம வந்து தானம் பண்ண நிறைய பேருக்கு உணவு தானம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால் வந்து நீங்கள் டெய்லியுமே அரிசி மாவில் கோலம் போடுறதுக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நாம் இந்த பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க பூஜை ரூமில் விளக்கேற்றினேன். எப்பயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலவாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து குட்டியாக ஒரு ஸ்டார் போடுவாங்க. டெய்லியுமே அதை தொடச்சிட்டு டெய்லியுமே போட்டுருவோங்க. புதுசாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் போடுவோங்க. டெய்லியுமே கிச்சனில் போட்டு அழகாக அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அது வந்து நான் ஒரு நாள் போடலனா கூட ஏதோ ஒரு மாதிரி அந்த இடமே வெறுமனாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. எதுவும் ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கும் பாருங்கள், எதுவுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. நிலவாசலில் டெய்லியுமே கோலம் போடுவோங்க. வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு கோலம் போடலையா, ஏன் இன்னைக்கு பூஜை பண்ணலையான்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் பண்ணலன்னா கூட ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி டெய்லியுமே பூஜை பண்ணி பாருங்கள். விளக்கேற்றி நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றி பாருங்கள். மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க, திருப்தியாகவும் இருக்கும். அது வந்து சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து அதை செஞ்சிட்டே இருப்பீங்க, ஒரு டைம் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வேலையும் சீக்கிரமாகும், காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டேவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜியாகவும் இருக்குங்க. காலையிலே எல்லா வேலையும் முடிக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன வேலைகள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த யோசனைகள் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறையாவது நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.